இவன் என்ன உலக்க எடுத்துட்டு மேல போயிட்டு இருக்கான்? டேய் இந்த குடியார பையன் என்னடா ஆச்சு? டக்குனு மைக்ல அனௌன்ஸ் பண்றான். ஹலோ டேய் திக்பால ரூம் கிட்ட போறான்டா. டக்குனு அனௌன்ஸ்மென்ட் பண்றான். ஹலோ டேய் மச்சான் மைக் வர்க் ஆகுதுடா. இதுல பேசு. ஹலோ ஹலோ இந்த மைக் வர்க் ஆகலடா மச்சான். ஓ ஷிட். என்ன ஆனாலும் அந்த திக்பந்தனா பண்ண டோரை ஓபன் பண்ண விட கூடாது மச்சான். மச்சான் போலாம். நடந்தாலும் அனுசரிச்சு போறதுக்கு நல சரித்திரத்துல வரும் நல தமயந்தி இல்லடா. நான் என்றால் சாவின் 1000 ரூபம். நான் என்றால் மரணத்தின் மூக்குத்தி. நான் என்றால் அந்த மரணத்தையே வென்றவள். எதிரிகளோட நெஞ்ச செதைச்சு மரணத்தோட ருத்ர தாண்டவம் ஆடுற தமயந்திடா. நான் அப்படிப்பட்ட என்னையே திக்பந்தனம் பண்ண என்ன தைரியமடா உனக்கு? உங்க யாருக்கும் இந்த ஷோ பத்தின சீரியஸ்னஸே இல்லன்னு தோணுது. அந்த சீக்ரெட் ரூம் பக்கம் போக கூடாதுன்னு டிடி பாஸ் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னாருல்ல. இந்த ஷோவோட ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்கீங்க. ஆஸ் பர் அக்ரிமெண்ட் பிரகாரம் இந்த நிமிஷமே உங்க எல்லாரையும் டைரக்டா எலிமினேட் பண்ண முடியும். டிடி பாஸோட ரூல்ஸை யாரும் பிரேக் பண்ண கூடாது. டேய் நீ சொல்லி நிக்கிற. அவன் வர ஒண்ணும் தெரியாத மாதிரி கம்மன்னு இருக்கறான். யோ குத்திஸ்ரா, அவங்க ரெண்டு பேர் காரி துப்புறது உன்னதான். என்ன எதுக்கு திட்டானுங்க? மூஞ்ச உடைச்சு போடுவாமா? என் பேரை சொல்லி திட்டினதானே என்ன தெரியும் எனக்கு. ஏய் பட்ட கவுண்டரே, யாரா உனக்கு வெள்ளை கவுண்டர்னு பேர் வச்சவன்? காரி துப்பினுங்கிறது உன்னதான். அட டேய், ராத்திரி ஃபுல்லா குஸ்ட் சைலண்டா தூங்குறத விட்டு வைலண்டா போய் அந்த சீக்ரெட் ரூமை திறந்து விட்ட. யோ வேலை இல்லாத அமட்டேன் மகளை புச்சுன்னு சர்ச்சானா அந்த மாதிரி இருக்குது. ஆளுதான் வளர்ந்துருக்கிறத தவிர அறிவு உனக்கு சுத்தமா இல்லையா? யோ பட்ட குடிக்கிறத கொஞ்சம் கம்பெனியா. இங்க பாருங்க, மறுபடியும் சொல்றேன், இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். மறுபடியும் யாராவது அந்த சீக்ரெட் ரூம் பக்கம் போனீங்க, அவங்கள உடனே எலிமினேட் பண்ணிடுவேன். இது டிடி பாஸோட எச்சரிக்கை. யோ நாயரே, சாக்லேட் போடுங்க. நான் குழந்தை மாதிரி அழுத்து நிக்கிறேன், அதுவும் முக்காடு போட்டுக்கிட்டு. வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் சரி ஃபுல்லா சாப்பிட்டு தூங்கிடணும், புரியுதா? என்ன பண்ணும்? கண்டுக்காத. சாப்பிடணுமா? ஆப்வியஸ்லி. அப்படியா? ஆமா. வேணான்னு சொல்லியும் கேப்டன் இருந்து கொடிக்க வச்சுட்டு என்ன தூங்க வை, தூங்குன்றா. தலைவரே விட்டாதீங்க அவனை. வேணாண்டா எவ்வளவு சொல்லியே கேட்காம உங்களுக்கு ஊத்தி கொடுத்தான். அதுவும் ரிப்பீட்டா கொடுத்தான். அவனை விட்டுறாதீங்க, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான். அடிங்க தலைவரே. என் வீக்னஸ் உனக்கு தெரியும் தானே? அவன் ஊத்தி கொடுக்கும் போதெல்லாம் நீ பேசாம இருந்துட்டு இப்ப அவனை அடி அடிக்கிற. ஐயோ வேணாம் தலைவரே, என்ன விட்டுருங்க தலைவரே. ஐயோ கையோட அடுப்புல வைக்க. மிஸ்டர் குத்தீஸ்வரன், ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ரியாலிட்டி ஷோல இதெல்லாம் காமன். பி கூல் யார். சேட்டா குறைச்சு சமாதானமாகுங்க. எப்பவும் ஒரே மாதிரியே இருக்காது, சில நேரம் இப்படிதான் ஆகும். வாங்க அடுத்த காரியத்தை நோக்கம் வாங்க. டே சொட்டப்படையா, நீ என்னடா காரியம் கீரியன்னு சாவு வீட்டுல சமாதானம் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க வீட்டுல ஏதாவது சாவு விழுந்துருச்சா? வயிறு எரியுது. போட்டும் விடுங்க அங்கிள், வருத்தப்படாதீங்க. ஐயோ போச்சே, அந்த கிழவனுக்கு எப்படி மாட்டுது. அங்கிள் கவலைப்படாதீங்க அங்கிள், அதான் நான் இருக்கேன்ல, எல்லாம் சரியாயிடும். இவனுக்கு முடியெல்லாம் நரைச்சு போச்சு. இவன் ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. ஆனா இவனுக்கு 2 பேர் பக்கத்துல உட்காந்து ஆறுதல் சொல்றாங்க, அதுவும் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். உத வாங்குறது நானு, உரசிக்கிட்டு சமாதானம் பேசுறது அவன்கிட்டயா? இந்த பொண்ணுங்களே எப்படித்தான் வயத்த ரொப்புறவனை தான் நம்புவாளுங்க. வயத்தை நிரப்புறாங்களா? வாட்?
எவன் வாய்க்கு ருசியா போடுறானோ அவனை தான் நம்புவாளுங்க இந்த பொண்ணுங்க. அப்படியா? அடி வாங்கினது நானு, ஆறுதல் சொல்றது அவனுக்கு. நான் உங்களை சமாதானம் நீ சமாதானம் சமாதானம் பண்றது நான் போய் சமாதானப்படுத்துறேன். உட்கார் உட்கார். அவங்கள யாராவது வரட்டா, நீ ஏன்டா வர? நூடுல்ஸ் தலையா? மச்சான் இவங்களை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. முதல்லயே அந்த சீக்ரெட் ரூமை திறந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். டேரிங் வித் டெவில் ஷோவோட 4வது நாளிற்கு வரவேற்கிறோம். நேற்று கேப்டனாக இருந்த துரை மீது கொஞ்சம் அதிருப்தி இருக்கிறது. ஆனாலும் கேப்டன் பதவியை முழுமை செய்ததற்காக டிடி பாஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். இன்றைய கேப்டனாக கார்த்திக் அவர்கள் நியமிக்கப்படுகிறார். டிடி பாஸ் 4வது நாள் டாஸ்கை இப்பொழுது அறிவிக்க இருக்கிறார். இன்றைய டாஸ்க் உங்களுடன் இருக்கும் சக போட்டியாளர்களை பயமுறுத்தி அவர்களது பாயிண்டை உங்கள் வசப்படுத்தும் பொன்னான வாய்ப்பு. யார் யாரையும் எந்த விதமாகவும் பயமுறுத்தலாம். இதில் பயந்த நபர் அவருடைய ஒவ்வொரு பாயிண்டையும் இழந்து கொண்டே வருவார். யார் அவர்களுடைய மொத்த பாயிண்ட்டும் இழக்கிறார்களோ அவர்கள் இந்த ஷோவில் இருந்து வெளியேற்றப்படுவார். இன்று வைல்ட் கார்டு என்ட்ரியில் உங்களுடன் இருப்பதற்காக விசேஷ விருந்தினர் ஒருவர் வருகிறார். அவரை அன்போடு அரவணைக்க வேண்டும் என்று டிடி பாஸ் ஆணையிடுகிறார். எனக்கு என்னமோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் வருவாருன்னு தோணுது. உலகநாயகன் கமல்ஹாசன் தான் வருவாரு. இல்ல இல்ல அல்டிமேட் சார் அஜித் குமார் தான் வருவார். நோ 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 நோ, நம்ம பச்சை தமிழன் இளைய தளபதி விஜய் தான் வருவாரு. நோ 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 நோ, சிம்பு தான் வருவாரு. இல்ல கண்டிப்பா சூர்யா தான் வருவாரு. யார் அவரு? இவ்ளோ ஸ்மோக்குக்கு நடுவுல ஒருத்தர் கதவை திறந்துட்டு வராரு. ஏன் ஒரு கதவை இத்தனை தடவை திறக்கிறாரு? யாரு தலைவர் இவரு? முட்டைக்கண்ண. அறிவோ ஹரி 1 2 3 4 5 6. இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் யாரை அனுப்பி வைப்பாங்க பார்த்தா நித்யானந்தத்தோட அப்பாவை அனுப்பி வச்சிருக்கானுங்க. யாருங்க நீங்க? தெரியலையே. கடிச்சு கடிச்சு வச்சிருவாரோ? என்ன யாருன்னு கேக்குறியா? லோஃபா யாரா? என்னையா? உன் மூஞ்ச நாய் திங்க. நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? டேய், ராத்திரி 10 மணிக்கு ஓடிவில நான் வந்தா போதும் எல்லா ஆத்மாக்களும் ஏடிஎம் கீழே நிக்கிற மாதிரி நின்னு என்ன வாட்ச் பண்ணுவாங்க. சுதேசில இருந்து பரதேசி வரைக்கும் எல்லா ஆத்மாக்களும் என்ன காப்பாத்துங்க, முத்தி கொடுங்கன்னு என் கால்ல விழுந்து கெஞ்சுவாங்க. எத்தனையோ ஆத்மாக்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஹனிமூனுக்கு அனுப்பி குழந்தை குட்டி பெத்துக்க வச்சிருக்க. என்ன பண்ண வச்சிருக்க? குழந்தை குட்டிங்க. குழந்தை குட்டிங்க. டிவி காரங்களுக்கு டிஆர்பி சொல்லி கொடுத்ததே நான் தான். நான் டிவில வந்தா டிஆர்பி பொளந்துகிட்டு அப்படியே பெச்சுக்கிட்டு போயிடும். ஆத்மாக்களுக்கு நான் ஆனந்தம். ஆத்மாக்களோட தலையெழுத்தையே மாத்திர இந்த ஆத்மா பிரம்மாவை யாருன்னு கேட்டுட்டீங்களாடா? உங்களெல்லாம் கொன்னு கூவத்தோட சர்வ மூத்திர தீர்த்தத்துல கலந்து அப்படியே கரைச்சிருவேன். அந்த நாத்தத்திலே செத்து போறீங்க. இருங்க மந்திரம் சொல்றேன். ராத்திரி 10 மணிக்கு மேல மிட் நைட் மசாலா வர்றதுக்கு முன்னாடி டிவில வருமே ஒரு மூஞ்சி, அது இந்த மூஞ்சி தாங்க. ஓ பக்கோடா காதரா? பயணி சித்தரு. சின்ன பசங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. இப்போவாது என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களே. ஹரிவோ மரி, ஹரிவோ மரி, ஹரிவோ மரி. இங்க கொஞ்சம் சாரி. அறிவோ மரி. இங்க கொஞ்சம் சாரி. ரெட்டிகாரு ரெட்டி 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 சிறு ரெட்டி இங்க வர்றாங்களா? டேய் அவ இல்லடா, இளம் பெண்களின் உள்ளுறுப்புகளை திருட 18 லேடிஸ புடிச்சு ரேப் பண்ணி கொலை பண்ண உமேஷ் ரெட்டியோட ஆத்மா வருதுடா. உமேஷ் ரெட்டிகாரு ரெண்டி ரெண்டி చూపించండి. ఈ అమ్మ వాళ్ళని వచ్చారా లేదా? எங்க நானே அவனை தேடிக்கிட்டு இருந்தேன். அவன் கையில கச்சா தொங்க விட்டுருவான். என்ன பேசுற? கொடியில நான் காய போட்டு இந்த புது ஜட்டி திருடின்னு போயிட்டான் அவன். ஏய், உன் ஜட்டியை அவன் போட்டுக்க முடியும், போத்திக்கு தண்ட முடியும். சும்மா என்ன சிங்கத்தோட கர்ஜனை? யானைங்க பிளிற சத்தம், குரங்குகளோட
குத்தாட்ட சத்தம். யாரு வந்திருக்கா? ஆ, அங்க பாருங்க. தந்த திருடன், நரம்பு மனித ரச்ச ராட்சசன், காட்டியே கலக்குன வீரப்ப வந்திருக்காரு. பாருங்க பாருங்க. அண்ணே வாங்கண்ணே, உட்காருங்க. ஏன் என்னாச்சு, என்ன சாப்பிடுறிய? எங்க அந்த வீரப்பன்? அவரை எப்படியாவது பார்க்கணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அவரு கூட ஒரு செல்ஃபி எடுத்து FB-ல போட்டு 6 கோடி மக்களோட லைக்க நான் அள்ளணும்னு இருந்தேன். அவரு கூட மட்டும் நான் போட்டோ எடுத்துட்டேன். ஒரே நாள்ல தமிழ்நாட்டுக்கு ஸ்டார் ஆயிடுவேன். அவர் செத்து 11 வருஷம் ஆச்சு. அவரோட நீ போட்டோ எடுக்கணும், நீ சாவலாம். நீங்க சொல்லுங்க சாமி. அடே சும்மா இருங்கடா. இவ்வளவு பெரிய மகான்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கமே. வாங்க வாங்க நச்சி, வாங்க ரெட்டி, வாங்க வாங்க உட்காருங்க. கண்ணுக்கு என்ன தெரியுது? ஏய், 2 பேருக்கு சேர் எடுத்து போடுங்கடா. பல வேலைகள் செஞ்சு ரேகையே அழிஞ்சு போச்சப்பா. தெரியலையா? ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியல. உங்ககிட்ட பைக் இருக்கா? இருக்கு. செல்ஃபா கிக்கா? என் வாழ்க்கையில எப்பவுமே கிக் இல்ல, ஒன்லி செல்ஃப் தான். அத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டி எல்லாம் சரியாயிடும். ஆத்மா சுவாமிகளே, ஏதோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு கொடுத்துருக்கேன். வீரப்ப ஆத்மா வந்து சாப்பிட்டு போய் சொல்லுங்க, இல்லன்னா எங்களை டமால் பண்ணிடுவாங்க. அப்படியே ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. ஜெமன்ட்ரி என்ன சொன்னீங்கண்ணே? இவர் யார் கூட பேசுறாரு? நான் சாப்பிடணுமா? ஓ, நான் சாப்பிட்டா நீங்க சாப்பிட்ட மாதிரியா? ஐயோ, உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு. நீங்க சொல்றது பெருசா, நான் செய்யறது பெருசா. நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். ஆனா நீங்க சாப்பிடுறது வேண்டாம். ஒரு வேலை பண்ணுங்கப்பா. நானும் இந்த பெரிய மனுஷங்களும் மேல மீட்டிங்ல சீக்கிரட்டா டீப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம். யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதெல்லாம் கொண்டு வந்து மேல வச்சிருங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். அண்ணன் வாங்கின போலாம். ரெட்டி யாரும் வச்சேண்டி. இங்க பாருங்கப்பா, ஒண்ணு மிஸ் ஆக கூடாது.